அனுராதபுரம் அட்டமஸ்தானி தேரர் இருக்கார் தானே, அதாவது இப்போ அட்டமஸ்தானி இல்லை, முன்னாள் அட்டமஸ்தானி தேரர். ஏன்னு சொன்னால் அவருக்கு அந்த பதவி நீக்கப்பட்டிருக்கிறது. பல்லேகம ஹேமரத்ன தேரர் அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை இன்றைக்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. நீதிபதி ஒரு அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். என்ன உத்தரவு என்று சொன்னால், இந்த பிக்கு இருக்கார் தானே, அவருடைய இரத்த மாதிரி எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி, அதாவது இப்போ வர்ற 16ஆம் தேதி அவர் அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு போய் தன்னுடைய பிளட் சாம்பிளை கொடுக்கணும், இரத்த மாதிரியை கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி. எனவே நீதிபதியினுடைய இந்த அதிரடி முடிவு இந்த வழக்கை அடுத்த கட்ட நோக்கி நகர்த்துறதுக்கு ஒரு முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னால் அவர் பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தவர். அப்போ பிணையில விடுவிக்கப்பட்டதுக்கு நாடு முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான எதிர்ப்பு வந்தது. ஒரு சின்னஞ்சிறு சிறுமியை போட்டு இந்த பாடுபடுத்திக்கார், அவருக்கு எதுக்கு பிணை என்ற மாதிரி நிறைய எதிர்ப்பு குரல்கள் எல்லாம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வழக்கு அடுத்த கட்ட நோக்கி நகருது. இன்றைக்கு அனுராதபுரம் மாவட்ட தலைமை நீதிபதி சியபத் சசிது விக்ரமரத்ன இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். உடனடியாக 16ஆம் தேதி போயிட்டு பிளட் சாம்பிளை அவர் கொடுக்கணும் என்று சொல்லி. என்னண்டா, அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளை இருக்குதானே, அந்த பிள்ளை தன்னுடைய உடுப்புகளை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருந்தது. நான் நினைக்கிறேன் விரட்டி இருப்பினம் போலடக்கு, இந்த உடுப்புகளை கண்டபடி வெளியில் வைக்காத கொண்டே புதைய என்று சொல்லி. அப்போ அந்த பிள்ளை பயத்தில் கொண்டே புதைச்சிருக்கும் போலடக்கு. பிறகு அந்த உடுப்புகளை தோண்டி எடுத்து பார்த்தா அதில் அந்த இரத்த கரைகள் எல்லாம் கிடந்தது. அப்போ அதில் இருந்த இரத்த கரைகளில் அந்த டிஎன்ஏக்குரிய அந்த சாம்பிள்ஸ் இருக்குன்னு தானே, அப்போ அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸும் இவர் கொடுக்க போகிற டிஎன்ஏ சாம்பிள்ஸும் மச்சான் இந்த கேஸ் பயங்கரமாக இறுகும் என்று சொல்லப்படுது. இப்பயே தெரியும் இவர்தான் பிரச்சனைக்குரிய ஆள் என்று சொல்லி. இருந்தாலும் அதை சட்டபூர்வமாக மருத்துவபூர்வமாக நிரூபிக்கத்தானே வேணும். அதனால இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. எனவே 16ஆம் தேதிக்கு பிறகு எங்களுக்கு மேலதிக விவரங்கள் தெரிய வரும். தெரிய வரும். அடிக்கடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்றதான், குற்றம் செய்தவர் எவராக இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் அவர் தப்பவே முடியாது, அவர்களுக்கு தண்டனை என்றுதான். எனவே நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்போம். சுரேஷ் சாலே தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு இன்றும் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2 நாளைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி கடிதம் போட்டிருந்தவா, பிறகு சுரேஷ் சாலே அவர்களுடைய சட்டத்தரணி கடிதம் போட்டிருந்தவர் ஜனாதிபதிக்கு. பிறகு நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி சிஐடியினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு கடிதம் அனுப்பியிருந்தவா. பிறகு நேற்றும் சட்டத்தரணி ஷானி அபேசேகர் அவர்களுக்கு கடிதம் போட்டிருந்தவர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சாலே அவர்களுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது, அவருக்கு எந்த நேரத்திலும் என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம், எனவே அவரை காப்பாற்றணும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வச்சுக்கிறது யாருன்றதான் இங்கே இருக்கக்கூடிய அதிர்ச்சியான ஆச்சரியமான விஷயம். யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்கிரிய பீடம் இருக்குதானே, அஸ்கிரிய விகாரையினுடைய மகாநாயக்க தேரர் கலாநிதி வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரர் அவர்தான் இந்த கடிதத்தை அனுப்பிக்கார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு. இந்த மாதிரி சுரேஷ் சாலே அவர்களுடைய உடல்நிலை மோசமடையுது என்று சொல்லி. யோசிச்சு பாருங்க, நாட்டில் மிக மிக முக்கியமான ஒரு பெரிய மகாநாயகருக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கும், அவ்வளோ வேலையை விட்டு போட்டு சுரேஷ் சாலையை காப்பாற்றுறதுக்கு இதுக்கு கடிதம் எழுதணும். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வேறு பல பிரச்சனைகள் இருக்கும்போது இதில் மகாநாயக்க தேரர் ஒரு ஆள் தலையிடுறார், ஜனாதிபதிக்கு கடிதம் போடுறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ என்ன ஈஸ்வர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக விசாரிக்கக்கூடாதா? சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதா? அதை சட்டத்துறையும் நீதித்துறையும் மற்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்துக்கொள்வினம். யார் குற்றவாளி, யார் சுற்றவாளி, யாருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவையில் பார்த்துக்கொள்ளணும் தானே. அதுக்குள்ளே போயிட்டு எதுக்கு மகாநாயக்க தேரர் போய் தலையிடணும்? அதுவும் சுரேஷ் சாலைக்காக போய் தலையிட்டிருக்கணும். எனவே இவருடைய கடிதத்தை ஜனாதிபதி எப்படி எடுத்துக்கொள்வார்னு தெரியல. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறது, எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒன்றுமே சரிவரே இல்லையா. கடைசியில் போயிட்டு பிக்குமாரை தூண்டி விடுறது, அல்லது பிக்குமாருக்களால் ஒரு ப்ரெஷரை கொடுக்குறது. என்ன சொன்னால், பிக்கு சொன்னால் மகாநாயக்கர் சொன்னால் ஜனாதிபதி கேட்பார் தானே, அப்படியான நிலைமை தான் இலங்கையில் இருக்குது. எனவே அந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சுரேஷ் சாலே அவர்களுடைய மனைவி எங்களுடைய விகாரைக்கு வழிபாடு செய்துட்டு இந்த மாதிரி ஒரு வேண்டுகோள் ஒன்று எங்கள்கிட்ட வச்சவா, அதனால தான் இந்த கடிதத்தை நாங்கள் உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லி. யோசிச்சு பாருங்க, சுரேஷ் சாலையை கைது செய்ததுக்கே இந்த பாடன்னு சொன்னால், நாளைக்கு கோத்தாபய ராஜபக்சவை கைது செய்தால் உங்கள் ஒருத்தரும் இருக்க மாட்டணும் போல இருக்கு. தானே.
கோத்தாபய ராஜபக்ச இன்று வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. போயிட்டு விகாரைக்கெல்லாம் போயிட்டு பௌத்த பிக்குமாருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி அவர்களுக்கு பூங்கொத்துக்கள் எல்லாம் கொடுத்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார் கோத்தாபய ராஜபக்ச என்று சொல்லி நினைக்கிறேன். அவருக்கு ஏதோ விளங்கிட்டு போல நடக்குது. அதனால் ஒரே பக்தி பூர்வமாக வடியெல்லாம் கும்பிட்டு நேர்த்தியெல்லாம் வச்சு ரெடியாக இருப்போம் என்று சொல்லியிருக்காரு, இன்னும் தெரியலை. எனவே இன்று வெள்ளிக்கிழமை அவர் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் பொலிஸ்மா அதிபர் IGP அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை ஒன்று இன்று நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய பேர் பூஜித ஜெயசுந்தர. முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. 3 நீதிபதிகள் அடங்கின ஒரு பேனல், ஒரு ஜட்ஜ் பேனல் ஒன்று இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள். என்ன பிரச்சனை சொன்னால், ஈசர் குண்டு தாக்குதல் நடக்கும்போது அவருக்கு முதலே தெரியுமாம், பூஜித ஜெயசுந்தர அவருக்கு முதலே தெரியுமாம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கப்போகுது என்று சொல்லி தேவையான போதிய அளவு தகவல்கள் அவருக்கு சொல்லப்பட்டதாம். எல்லாம் சொல்லப்பட்டும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் நடக்கிறது நடக்கட்டும், சாகராக்கள் சாகட்டும், என்னாவது நடக்கட்டும் என்று போட்டு பேசாமல் இருந்துக்கார். ஏன்னு சொன்னால் அவற்றை வாயும் அவற்றை கையும் கட்டப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். சொல்லி நம்மளோட ஃபோன் பண்ணி இப்படி சில சம்பவங்கள் நடக்கும், பேசாமல் கண்ணு காணாமல் விடுங்கன்னு சொல்லி பிறகு போலீஸ் மாதிவரை நம்ம பேசாமல் இருக்கணும். எனவே அதுக்கு பின்னாலே அரசியல் இருக்குது. அதனால் அவருக்கு எதிராக வழக்கு குற்றஞ்சாட்டப்பட்டு வழக்கு விசாரணைகள் நடந்தது. அப்போ இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்தியோட வழக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சுது. அடுத்த கட்டம் தீர்ப்பு சொல்கிறது மட்டும்தான். அந்த தீர்ப்பு வழங்குகிற நாள் ஒத்தி வைக்கப்பட்டுக்கிறது. எப்படின்னு சொன்னால் ஜூலை மாதம் 31 இந்த 3 நீதிபதிகளும் சேர்ந்து ஜூலை 31 தீர்ப்பு வழங்குவார்கள். ஏன் அவ்வளோ காலம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், பெரிய தீர்ப்பாக வழங்க போய் நம்ம போகிறதுக்கு இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை நாங்கள் முன்கூட்டியே ஊகிக்க முடியாது. எனவே பொறுத்த ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர அவர்களுக்கு ஜூலை மாதம் 31 அதே போல மற்றொரு முக்கியமான நபர், அவருக்கு எதிரான வழக்கு விசாரணையும் இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதுவும் ஈசர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாகத்தான். ஆரண்டு கட்டிங் என்று சொன்னால் பாதுகாப்பு செயலாளர், அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ அவருக்கு எதிரான வழக்கு விசாரணையும் இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போ 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சாட்சிகள் பதிய வேண்டி இருக்குது. அதனால 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு எதிரான வழக்கு. எனவே எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள அங்கால ஒரு பக்கம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். இங்கால அனுராதபுரம் முன்னாள் அட்டமஸ்தானி இருக்கப்பட்டு கொண்டு வருகின்றார். நீதித்துறையும் சட்டத்துறையும் போலீஸ் மற்றும் ஏனைய பாதுகாப்பு துறைகளும் சுயாதீனமாக இயங்கும் போது நிறைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். உண்மைகள் வெளியில வரும், நீதி நிலைநாட்டப்படும். அதுதான் இப்ப நடந்து ஒன்று இருக்குது. கிளிநொச்சி பாடகர் ராப் பாடகர் சங்கீத்சன் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இது தமிழ் மக்களுக்கு கிடைச்ச ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால், குறிப்பிட்ட இந்த பாடகர் கைது செய்யப்பட்ட நாளில் இருந்து எல்லார் மத்தியிலையும் ஒரு கவலையும் ஒரு துன்பமும், பயங்கரவாத தடைச்சட்டம் இன்னமுமே அமுல்ல இருக்குது. அதுக்கு கீழே ஒரு தமிழ் இளைஞன் கைது செய்யப்பட்டது எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு அதிர்வலைகளையும் கவலையையும் ஏற்படுத்தியிருந்தது. இன்றைக்கு சாவச்சேரி நீதிமன்றம் அவரை பிணையில் செல்ல அனுமதி வழங்கியிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால், பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு கைது செய்யப்பட்டவர். அதுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருந்தவர், தன்னை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட சொல்லியிருந்தவர், இல்லை அவரை பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு நாங்கள் கொண்டு வரையில, சாதாரண கேஸுகளாலேயே ஆளை பிணையில் எடுக்கலாம் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லிட்டார். அதுக்கு பிறகு சட்டமாதிபர் திணைக்களம் தலையிடத்தான வேணும். அப்போ சட்டமாதிபர் என்ன செய்கிறார், அந்த பயங்கரவாத தடைச்சட்டம் அதை நீக்கி போட்டு சாதாரண கேஸாக மாற்றி விட்டார். அப்போ சாதாரண கேஸாக மாற்றினா அடுத்து என்ன நடக்கும், நீதிமன்றத்தில் போயிட்டு அதுக்குரிய ஆதாரங்களை காட்டி யார் பிணை வைக்க போயினமோ அந்த பிணை நிபந்தனைகள் எல்லாத்தையும் ஓகே பண்ணால் சரிதானே, பிணையில் எடுக்கலாம். அப்போ அதுதான் இன்றைக்கு நடந்தது. என்ன பிரச்சனை சொன்னால், இன்றைக்கு சாவச்சேரி நீதிமன்றத்தில் 3 தடவைகள் இந்த வழக்கு நடந்ததாம். அப்போ முதல் 2 தடவை நடக்கும்போது என்னென்னு சொன்னால், அந்த சட்டமாதிபர் நீக்கிட்டார் தானே, பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து நோமல் கேஸுக்கு மாற்றிட்டார் தானே, அதை மாற்றினதுக்குரிய ஒரு கடிதம் மட்டும் கொடுக்கத்தானே வேணும். அது நீதிமன்றத்துக்கு வேறே இல்லை. அப்போ நீதிபதி சொல்லிட்டார், அந்த கடிதத்தை கொண்டு வாங்கோ, மிச்சத்தை பார்க்கலாம் என்று சொல்லி பிறகு அவர் சார்பாக வாதாடின சட்டத்திரணி 3வது அட்டம்ல 3வது முயற்சியாக அந்த கடிதத்தை கொண்டு கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் பாடகர் சங்கீத்சன். நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாடகனை விடுவிக்கணும் என்று சொல்லி குரல் கொடுத்த மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான விஷயம். இருந்தாலும் எங்களுடைய அரசியல்வாதிகள் மத்தியில் நீயா நானா என்று சொல்லி ஒரு போட்டி ஒன்று போய்கொண்டிருக்காம்.
நான் தலையிட்டு தான் இந்த விடுதலை நடந்தது, நீ தலையிட்டு தான் இந்த விடுதலை நடந்ததுன்னு சொல்லி அந்த கிரெடிட் எடுக்கிறது ஆறுன்னு சொல்லி ஒரு போட்டி ஒன்று போய்கொண்டிருக்காம். சமூக வலைத்தளங்களை பார்க்க தெரியுது, ஒவ்வொருத்தட்ட ஆதரவாளர்களும் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி கருத்து சொல்கிறத. எனவே அரசியல்வாதிகள் தங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் அடிவர்றதான் அது அவைந்த வேலை, காலங்காலமாக தான் அவைந்த வேலை. ஆனால் பொதுமக்களாகிய நாங்கள் வந்து எங்களுக்கு இது சந்தோஷம் தானே, அது போதும். புரட்சிகள் என்றும் அழியாதே, அதை அழிக்க நினைத்தாலும் முடியாதே. இது சேகுவேரவின் கதை அல்லடா, வா என்னை அழிப்பது சுகமல்லடா. இருவரும் ஒரு கரம் கொண்டு நடந்திட நடப்பது இது நிஜமல்ல நிழல்களே. எதற்கு அழிவுகள் வழி சொல்ல முடியல, மனதில் இருக்கிற வழிகளை என்ன சொல்ல நடப்பது. ஒரு நாடகம் மேடையில் நடிப்பது நரி கூட்டத்தின் வேலை.